நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாரும். இப்ப நீ போட்ட வீடியோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு தெரியல. இது நம்ம உத்து பார்த்தா அதை ரொம்ப ஆழ்ந்து பார்த்தே தெரியும். ஒரு ஜீவராசியோட வலி என்ன, அதோட உணவு பழக்கங்கள் என்ன, அது உணவு சாப்பிட்டா அதுல ஏற்படுற அந்த உடம்போட மாற்றங்கள் என்ன, அதை நீ உட்கொண்டா உனக்கு என்ன வரும். இதை பார்த்துட்டு நம்ம சாப்பிடறது ஒரு காரணம் பழக்க தோஷமா சாப்பிடுறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆசைனாலேயோ டேஸ்ட்னாலேயோ கிடையாது, பழகிட்டோம், அதை விட முடியல, அதான் காரணம். ஆனா மாற்றம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நல்லது. அப்ப நம்ம மாற்றம் பண்ணிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதுக்கோசமே இந்த ஒரு விஷயத்த நீங்க மாற்றம் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்ப வந்தீங்களோ மேக்சிமம் அந்த மாமிசம் தவிர்த்து காய்கறி உணவை நீங்க சாப்பிடுங்க. இது வந்து வீட்டுல எல்லாம் சொல்லணுமாலாம் வேண்டாம், அதெல்லாம் போயின்னா நீங்க செய்ய மாட்டீங்க. முதல்ல வந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் மாமிச உணவு சாப்பிடாம இருங்க. அது உடம்புக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அதை கெட்டது அப்படிலாம் நீங்க சொல்லியே இருக்கக்கூடாது. எனக்கு இப்ப உணவு வந்து வயசாயிடுச்சு, எனக்கு இப்ப உணவு தேவையில்லை, அதை ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நான் சாப்பிடாம தான் உடம்பு எப்படி இருந்தா நான் வந்து பார்க்க போறேன். அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த உடலுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க எல்லாரும் உணரலாம். ரொம்ப பருமனா இருக்கிறவங்க ஒல்லி ஆகலாம், புரியுதுங்களா? இப்ப நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நோய்கள் குறையலாம், பிரஷர் குறையும், சுகர் குறையும், இதெல்லாமே நடக்கும். ஏன்னா மாமிசம் வந்து அளவுக்கு மீறி சத்து. அது அந்த சத்து நம்ம சாப்பிட்டா செரிமானம் பண்ணலாம், அது நோயா மாறிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. தெரிஞ்சுதுன்னா அது உடலா கம்மியாகும். அது வந்து ஒரு வயது வரைக்கும்னா அது உடலா கம்மியா பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நோயா தான் கம்மியாகும். ஏன்னா அளவுக்கு மீறி சத்தானா அது நோயா தான் போட்டுருவீங்க. அதுதான் நமக்கு உடம்புல ஏற்படுற பருமன், வேற ஒரு காரணம் கிடையாது. அப்ப நம்ம இப்போ மாமிச உணவை தவிர்க்கும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும். புதிதா வந்தவங்களுக்கு முக்கியமா இது. ஏன்னா இங்க ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க யாரும் மாமிச உணவு சாப்பிட மாட்டாங்க. மாதந்தோறும் இந்த செயலுக்கு வருவாங்க. எல்லாரும் அந்த கருணை புள்ளி அன்பு புள்ளி ஆழ்ந்து இருப்பாங்க. இப்ப புதிதா நீங்க வந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை சொல்லிக்கூடிய எங்களோட கடமை இது. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மாமிச உணவை தவிர்த்து ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுங்க. இப்ப நீங்க எல்லாரும் காக்கா உணவு வைப்பீங்கல்ல, எதுக்கு வைக்கிறீங்க காக்கா உணவு? சும்மா எதுக்கு வைக்கிறோம்? நம்ம ஒரே நம்மளோட பித்ருக்கள், நம்மளோட மூதாதையர்கள், நம்ம எல்லாம் ஒரு உணவு வச்சா நல்லது. ஒரே காரணம், அந்த ஜீவராசி உணவு வச்சா அது பசியாகும், அது சந்தோஷமாகும். இதான் காரணம். மற்ற காரணம் எல்லாம் சும்மா காரணம் தான். எந்த ஒரு உயிர் இருக்குது, ஒரு உடல் இருக்குது, அந்த உடல்ல அதுக்கு பசி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய நன்மை. உண்மைதானே? கஷ்டத்துல இருக்கிற கை கொடுத்து போனீங்கன்னா அவர் மகிழ்ச்சியில இது மாதிரி கை கொடுத்து போனவர். இந்த வார்த்தையை ஒரு வாட்டி நம்ம அன்பான செயல் செய்யும் போதும் இந்த நிகழ்வு நடக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம வந்து ஒரு நல்ல நாள்ல அந்த நாள்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் உணவு கொடுப்போம், ஜீவராசிக்கு உணவு வைப்போம். இதை தினந்தோறும் பண்ண சொல்றாரு அவர். அந்தந்த நாள்ல பண்ணாத, தினந்தோறும் பண்ணு. இதை வந்து ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்றாரு. பிற உயிருக்கு நம்ம உணவு கொடுக்குறது கடவுள் வழிபாடு அப்படின்றாரு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட எல்லாம் பண்றோம் இல்லையா? அந்த செயலும் ஒரு சிறந்த செயல். அதை விட ஒரு சிறந்த செயல்னு சொன்னா ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறது, ஒரு உயிருக்கிட்ட நம்ம அன்பா இருக்கிறது, ஒரு உயிருக்கு எந்த ஒரு துன்பம் இல்லாம நம்ம வாழ்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாரு. இது நம்ம தினந்தோறும் செய்யலாம். எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பாருங்க, நல்ல நாள்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லா வீட்டுல காக்கா காக்கா கத்துவோம். மொத்த பேரும் கத்தி சோறு வச்சா சாப்பிட முடியுமா? ஆனா அன்னைக்கு மொத்த பேரும் நம்ம அந்த விஷயத்த பண்ணி ஒரே நாள்ல மொத்த காக்கா சோறு வச்சிருவோம். மொத்த நாள் இருந்து காக்காவுக்கு நம்மளுக்கு பந்தமே இருக்காது. இப்படி போக கூடாது. நம்ம இனி நேரம் நம்ம சுத்தி இருக்கிற ஜீவராசிக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். அதுவும் என்ன வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு புரியணும். அதோட வாழ்க்கை எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு வெயில் அடிக்குது. இன்னைக்கு இந்த வெயில்ல எவ்வளவு ஜீவராசி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம வந்து தினந்தோறும் நண்புக்குள்ள இருக்கோம், நம்ம இந்த தினந்தோறும் ஜீவராசி உணவு வைக்கணும்னா இந்த வெயில் டைம் உங்களுக்கு புரியும். தண்ணி வைக்கிறோம் முதல்ல போதுக்கு, புரியுதுங்களா? இது எது பசனா நம்மள நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியா வளர்க்கணும் நம்ம ஆசைப்படுவோமோ, நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் ஆசைப்படுவோமோ, அதே போல நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசியை நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கணும். நீங்க அப்படி பார்த்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு சுகமான ஒரு உறவு ஏற்படும். அந்த சுகமான உறவு என்னன்னா, நீ யாருன்ற ஒரு அறிவு கொடுப்பாது. நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கேள்வி மாதிரி. இந்த கேள்விக்கான பதில்ன்றது பிறர் பல துன்பத்தை உன் துன்பமா நீ எண்ணும் போது நிவர்த்தி ஆயிடுது. இந்த கேள்விக்கான பதிலே கட்சி. இதனால்தான் அவர் சொன்னாரு, பிறர் வழியே நம்ம வழியா எண்ணணும். வள்ளல் பெருமானோட ஒரு பெரிய ஒரு வாஸ்தவம் பாத்தீங்கன்னா, பிறர் வழியை உன் வழியா நீ எண்ணுப்பா, அதுவே உன் வாழ்க்கைக்கான பெரிய வழியா இருக்கும். அதுதான் என்ன யாராவது இளமேசி வெளியேற்றியது. தயவுதான் 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 அதை ஒரு 3 வாட்டி சொல்லுவார். அவரு பக்தி யோகம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னு அவரு சிந்திக்கும் போது, அவர் ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கும் போது அந்த மாற்றத்தை பாக்குறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லா யோக தன்மையும் தாண்டி அவர் ஒரே டைம்ல 10 இடத்துல தோன்றுவார். அவரு தண்ணியில விளக்கினா எரியும். எவ்வளவு பேர் நோயை குணப்படுத்துவாரு. இப்ப நம்ம போக்குற இடம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆச்சரியம் அம்புல இருந்தாரு. அது எல்லாத்தையும் உருவாக்குறது அவர் தான். இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிஞ்சது அவரால். காரணம் அன்புன்ற ஒரு செயலை செஞ்சதுனால. இது எல்லாத்தையும் நம்மளே செய்யுங்க. இதை
இதை செய்யும் போது நம்மளோட மாற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது நம்மளுக்கும் பெரிய மாற்றமா இருக்கும், நம்ம சுத்திக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றமா இருக்கும். அதுக்கு கருணை தான் சாதனம். அந்த கருணையை தாண்டி நம்ம எதுக்குள்ளேயும் போக தேவையில்ல. அதனாலதான் அவர் எந்த இதுக்குள்ளேயும் போகாதீங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து போங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், அதுக்கு ஒரு டைமிங், ஏதோ ஒரு தியானம் பயிற்சி பண்றோம், அதுக்கு ஒரு டைம், கருணைக்கு ஒரு டைம், இந்த மாதிரி நேரத்தை பிரிச்சு வச்சுக்கணும். ஆனா எனி டைமும் நம்ம கருணையிலே இருக்கும் போது அது வந்து வேற ஒரு பொருளா மாறும். இப்ப இவர் இவ்வளவும் பண்ணி அந்த மாற்றத்தினால புரிஞ்சிக்க முடியலன்னு போது தான் பசியில வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு கஞ்சி ஊத்துறாரு. அந்த கஞ்சி ஊத்தும் போது அந்த கஞ்சி வாங்கி குடிச்ச உடனே ரொம்ப தளர்ந்து முடியாம நடக்க முடியாத வந்தவர் அந்த கஞ்சியை குடிச்ச உடனே அவர் ஏந்து நிக்கிறார். அவரோட மூஞ்சில வந்து அந்த பசியை தீர்த்தனை, பசின்றது முதல்ல கொஞ்சம் வலி, பசினா அதுக்கு பேர் பெயின் அர்த்தம். அந்த வலிக்கு மருந்து போட்டாதான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ரொம்ப தலைவலிக்குது, எல்லாம் தலைவலி எல்லாருமே ஃபேவர் தானே. தலைவலி வர நபர் இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் தலைவலி தான், எல்லாரும் கையில தைலம் தான். அந்த தைலம் தான் போதும், தைலம் தேய்ச்சா ஒரு நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு பசி கூட இல்லாதவனுக்கு அந்த பசின்றது எவ்வளவு பெரிய கொடுமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பசி அதுக்குள்ள வரும்போது அந்த பசிக்கு அந்த வலிக்கு உணவு கொடுத்தோடனே அதுக்குள்ள அப்படி ஒரு அந்த ஆசுவாசம் ஏற்பட்ட உடனே அந்த உள்ள இருக்கிற அந்த மலரும், அந்த மலரும் போது ஒளி வரும். நம்ம எல்லாருமே லைட் பார்த்துக்கலாம் தான். அந்த ஒளி எப்போ தோன்றனா உங்களுக்குள்ள அளவுக்கு மீறி ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அது எப்படின்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். ஏன்னா பசிக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கும் போது உள்ள ஒரு எல்லா, ஏன்னா நம்ம பசிக்கு உணவுன்றது நம்ம சாப்பிட்டோம்னு நினைக்கிறோம். உங்க உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கான்ஸும் அதை சாப்பிடும். அதை சாப்பிடும் போது அதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த புத்துணர்ச்சி வெளிப்பாடா நம்ம கண்ணுல ஒரு ஒளி பிரகாசிக்கும், இந்த உடல்ல ஒளி வரும், அந்த ஒரு கணம். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல். ஏன்னா பழைய மாதிரி அது ஆகலாம். என்னோட மகிழ்ச்சி நான் அடிச்சிட்டேன், திருப்பி நார்மல் போயிட்டேன், திருப்பி அந்த 4 ஹவர் கழிச்சு திருப்பி அந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதை பார்த்தனால சொன்னாரு, அப்ப இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. அப்ப எல்லா உயிரும் இதே போல ஒரு வருத்தத்துல ஒரு வழியில இருக்குது. ரெண்டாவது அப்ப இறைவன் எங்க இருக்கான்னா எல்லா உடலுக்குள்ளயும் உயிரா இயங்குறாரு. ஏன் அதுனா ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா உயிருக்கு தான் நம்ம எல்லாரும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன கேட்டா எல்லாமே உயிர் தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தப்பே கிடையாது, உண்மைதானே? நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீ முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சதுனால எதெல்லாம் நம்ம பேசினா நம்ம ரியாக்ட் காட்டுறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உண்மைதானே? அதுதான் உயிருக்கு முக்கியத்துவம். உயிருக்கு முக்கியத்துவம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஜீவராசிகிட்ட நம்ம எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணா அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் காட்டும். ஒரு மனிதனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணா அது ஆப்போசிட் ஆக்ஷன் காட்டுமா காட்டாதா? இதுவே ஜட பொருள் அதை காட்டாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலேயே அதுக்கு நம்ம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குறைக்கலாம். ஆனா ஜட பொருள் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றது கொடுக்கறது எல்லாமே நமக்கு தான் அது கொடுக்குது, உண்மைதானே? நம்ம அதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனா மற்ற ஜீவராசிக்கு உயிருக்கு எல்லாமே நான் ஒண்ணு கொடுக்குறேன், அது எனக்கு கொடுக்கும். 2 விஷயம் நடக்கும். ஆனா ஜட பொருள்கிட்ட மட்டும் நீங்க போனீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமா நடக்கும். அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க நீ அதுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு அதான் உண்மையா இல்லையா? அதனாலேயே அவங்களுக்கு உள்ள கரெக்ட் நம்மளால புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்களோட அன்பு அதிகமாச்சுன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப எல்லாருக்கும் உயிர் இருக்குன்னு பேசிருக்கேன். ஜட பொருள்களை இப்ப எல்லாம் பாருங்க, பஸ்ல போறோம், இவ்வளவு பெரிய பஸ் இவ்வளவு வெயிட்டை தாங்கி நம்மளை உடம்பு கூட்டு போயிடுது, உண்மைதானே? இப்ப நம்ம சிம்பிளா நம்ம நார்மல் யோசனை தான், இது பஸ் என்ன காசு கொடுத்தா நான் கூட்டு போறேன், இப்படியும் பார்க்கலாம். என்னப்பா இது பஸ் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம ஒரு தாயின் கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை எப்படி வந்தது? எல்லாரும் பயணம் பண்ணி இந்த பஸ்ஸுக்கு ஒரு வலிமையும் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இது அந்த கட்டாய கூர்மை விட்டு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இதே முதல் முறையா கூட்டும் போது எல்லாருக்கும் நம்பிக்கையும் இருக்காது. ஆனா நீங்க ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இந்த நம்பிக்கை எது மேல வந்தது? நம்ம கிட்ட நம்பிக்கை வந்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்னஸும் அவ்வளவு வலிமையும் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கு, உண்மைதானே? நம்ம நம்பிக்கைனாலேயே இந்த பஸ்ஸுக்கு வந்து பெரிய மாற்றம் வருது. ஏன்னா இங்க எல்லா பொருளுக்குள்ளயுமே அந்த உயிர்ன்ற ஒரு பொருள் இருக்குது. நம்மளை காக்குறன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா
ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு 1000 பேர் கஞ்சி ஊத்தும். ஆனா இன்னைக்கு ஒரு 300 பேருக்காவது ஊத்தணும் அதை அப்படின்னு பிளான் பண்ணி நேற்று நைட்டு அதை ரெடி பண்ணி காலைல 4 மணிக்கு வந்து அதுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த கூலியை கஞ்சி நான் கொண்டு வந்தேன். இப்போ இதில் புரிஞ்சுங்களா, இதுதான் முழுமையான தாய் கிட்ட ஒரு புள்ள காட்டுற அன்புன்றதும் ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் காட்டுறதுக்கும் அது இயல்பான ஒரு விஷயம். உன் புள்ள, உங்க அம்மா, உன் தாய், இது நீங்க 2 பேருக்குள்ள பெரிய அன்பை பரிமாற்ற பெரிய விஷயம் கிடையாது. யாருமே புரியாத, யாருமே தெரியாத அவங்க எல்லாருக்கும் நம்ம அன்பை காட்டினா இங்க எல்லாமே ஒன்னா இருக்குன்ற ஒரு பெரிய அறிவை நம்ம பெற முடியும். இப்ப எனக்கு எல்லாமே எனக்கு குழந்தைங்க மாதிரி. நான் அதனால அந்த கஞ்சி காசு எடுத்துட்டு வந்தேன். நான் குடிச்சு நீங்க எல்லாம் சொன்னாங்க ரொம்ப சூப்பரா இருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த கஞ்சி யாரு காசுனாலும் தெரியல, உண்மையிலே அது ஒண்ணு பெரிய நல்ல ட்ரெஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அவன் சொல்லிட்டு போனாங்க, என்கிட்ட குடிச்சாங்க, ஐயா இந்த கஞ்சி யாரு காசுனாலும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லுங்க, உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் என்கிட்டே சொன்னாங்க, அந்த அம்மா நான் தான். இப்ப இதை நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாமே சேர்ந்தது நாங்க தான், அந்த சந்தேகம் இல்ல. நான்ற ஒரு பொருள் அதை நிக்கணும். இவங்க எல்லாரோட உதவி இல்லாம இந்த நான் இல்ல. ஆனா எல்லாரோட உதவி வந்து அந்த நான் ஒரு சொல்லாதான் நிக்கணும். அதெல்லாம் நம்ம பேனர்ல, விசிட்டிங் கார்டுல, நம்ம யூடியூப் சேனல்ல நான்ற ஒரு வாசகம், அது முழுமையான அன்புன்னு அர்த்தம். எல்லாருக்குமே நான் குழந்தை, எல்லாமே எனக்கு குழந்தை, அவ்வளவுதான் இருக்கு. இந்த தன்மையில தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அது நம்ம கிட்ட முழுமையான அன்பு வெளிப்படும் போது அதை நம்ம உணர முடியும். இந்த அன்பா இருக்க சொல்றாரு. இப்ப அவரை பார்க்கதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இது நம்ம மாதந்தோறும் கண்டினியூவா போறோம். ஆனா இந்த மாதந்தோறும் போறது எதுக்கோசம்னா இந்த பேச்சை நாங்க பேசுறதுக்கோசமும் இந்த புதிதா வரவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அவரு வள்ளலாருன்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். வள்ளலாருன்னா கருணைன்னு அர்த்தம். வள்ளலாருன்னா உணவுன்னு அர்த்தம். வள்ளலாருன்னா ஆரோக்கியம்னு அர்த்தம். வள்ளலாருன்னா அறிவுன்னு அர்த்தம். வள்ளலாருன்னா அனுபவம்னு அர்த்தம். வள்ளலாருன்னா அனைத்துமே அதுவா இருக்குன்னு அர்த்தம். இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதையுமே வேற்றுமையாவோ வேற மாதிரியோ சிந்திக்க மாட்டீங்க. அதனாலதான் அதுக்கு ஒரே பேர் வச்சு அன்பு தான் அதோட முழு சாராம்சம். நீங்க அன்புன்னு சொல்லிட்டா யாருக்குள்ளயும் எந்த சண்டையோ எந்த வேற்றுமையும் வராது. நீங்க வேற எந்த உருவமோ வேற எந்த மார்க்குமோ வேற எந்த பேர் சொன்னாலும் எல்லாத்தையும் வேற்றுப்படலாம். ஆனா அன்புன்னு சொல்ல யாரும் வேற்றுமை வருமா? வராது. அவர் அதனாலதான் கடைசியில அன்பை போதிக்கிறார். என்ன யாராவது தயவு தான், நீங்க எல்லாரும் கருணையா இருங்க, அன்பா இருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஏற்படும். ஏன்னா அனைத்துக்குமே கிடைக்கும். அதுதான் இன்பம், அதுதான் சுகம், அதுதான் முடிவு, அதுதான் இறுதி. எனக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற வாசகத்தை ஓர வச்சு அனைவருக்குமே இந்த அன்பு கிடைக்கணும்னா நம்ம கருணையா இருந்தா மட்டும் தான் நடக்கும். அப்ப நம்ம கருணையே கடவுள்னு சொல்லணும், கருணையே அனைத்தும் பேசணும். அப்படி பேசினா இங்க எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் போதிச்சது அன்பை தான் போதிச்சது. யாருமே வேற எதையும் மாத்தி போதிக்கல. ஆனா அவங்க சுத்தி இருந்தவங்க கூட இருந்தவங்க அவரை தூக்கி பேச ஆரம்பிச்சோம். அந்த ஒரு காரணத்தால ஒரு மகான்கள் நிக்கிறாங்க. அந்த மகான் நிக்கிறது தவறு இல்லை. ஆனா மகான்கள் என்ன போதிச்சாங்கன்றத நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். அந்த மகான் போதிச்சதான் நம்ம கொண்டு போனோமே தவிர்த்து அவங்கள நம்ம கொண்டு போக கூடாது. அவங்கள கொண்டு போனா இந்த மாதிரி நிறைய பேர் போதிப்பாங்க. அவங்கள கொண்டு வருவாங்க. அவங்கன்றது என்ன? அன்பு. நீ யாரு? அன்பு. அன்புன்ற ஒரு விஷயம் தான் மூலமா இருக்குது, அது எல்லாமா இருக்குது, அது ஒருமையா இருக்குது. அந்த ஒரு பொருள் தான் நீங்க வள்ளலாரா இருக்குன்னு சொன்னாலும் ஆமா தான். இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்க எல்லாமா சேர்ந்து ஒரு பொருளா இருக்குது, அது அன்பா இருக்குது. நம்ம எல்லாரும் அன்பா இருக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உணரலாம், அடையலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் வள்ளலார் பிறந்த இடத்துக்கு முதல் முறை நம்ம அங்கதான் போறோம். இங்க நீங்க எல்லாரும் இப்ப நான் இப்ப பேசுறது இது ஒரு நார்மலான ஸ்பீச். இப்போ நம்மளோட செயல்பாடு நாங்க என்னென்ன செய்யறோம்ன்றது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாது. இப்போ நம்மளோட செயலோட விரிவாக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸில வந்து நீர் கொட்டி வைப்போம். எல்லா ஸ்ட்ரீட்டுகளையும் மேக்சிமம் நம்ம இடத்துல இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் சர்க்காம்ஸ் வரைக்கும் இந்த செயலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. ஒரு 500 தொட்டிக்கிட்ட தொட்டி வைப்போம். இது நம்மளோட செயல்பாடு. இதே போல சிட்டுக்குருவிங்களுக்கு நீர் கிணறு, அது தனியாக ஒரு கிணறு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கிணறு இருக்குது. மரத்துல வீட்டுங்களை எல்லாத்துக்கும் மாட்டோம். ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு அதுல ஒரு கிண்ணை வச்சு நம்ம தண்ணி ஊற்றுவோம். இதெல்லாம் எப்படியாவது எல்லாரும் இந்த செயல் போய் சேரணும், எல்லாரும் செய்ய வச்சிடணும். இதுதான் எங்களோட பெரிய ஆசை. அதுக்கோசம் ஒரு பொருளை ரெடி பண்ணி அதுக்குன்னே போய் தேடி காசு குறைவா வாங்கி எப்படிலாம் எல்லாரும் இதை மேக்ஸிமம் ஃப்ரீயா கொடுப்போம். இதுல ஒரே ஃப்ரீனா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். உண்மைதானே? இங்க ஃப்ரீயா கிடைக்கிறது ஒன்னே ஒன்று, அன்பு மட்டும் தான் ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா அதே நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நம்மளும் தர மாட்டோம். இது நம்மளோட குணம். நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணுவோம், கோவத்தை மட்டும் சரு சரு காட்டுவோம் எல்லாரும். ஆனா அதே விஷயத்த அன்பை காட்டா போதும், சரு சருன்னு பெரிய மாற்றம் வந்துடும். ஆனா அது நம்மளுக்கு தெரியாதனாலையும் அது புரியாதனாலையும் நம்ம அதனால அதை காட்ட முடியல. அதை தெரிய வைக்கணும், அதை புரிய வைக்கணும்ன்றதான் இப்போ ரீசன்ல தோன்றவர் பலன் பெருமாள். அவர் 200 வருஷம் தான் அவர் தோன்றும். அது எதுக்குன்னா எல்லாருக்கும் அன்பை வெளிக்காட்ட வைக்கணும் அப்படின்றது. இப்போ அதே செயல நாங்களும் தெரியாமலும் பறவைகள்லாம் தண்ணி இல்லாம இறந்து போது ஒரே விஷயத்தை மட்டும் பார்த்தேன். அன்னைக்கு தண்ணி வைக்கணும் ஒரு 10 விதமான செயலா மாறி இருக்குது. இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க. என்னால நிறைய விஷயத்த அறிவு சார்ந்து பேச முடியுது. அதுக்கான ஒரு பெரிய ஆற்றலையும் அறிவையும் இவங்க மக்களையும் கொடுத்தது அன்பு தான். அப்ப அதே அன்பை நீங்க எல்லாரும் ஆழ்ந்து செய்யும்போது எவ்வளவு மாற்றம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பறவைகளுக்கு தொட்டி வைக்கணும்,
தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு இதை நைட்டே செஞ்சு நைட்டு மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ போட்டு நைட்டே செஞ்சு தம் போட்டு காலையில் எடுக்கும் போது சூடாக இருக்கும், மிதமான சூடில் இருக்கும். அது எடுத்துகிட்டு போட்டால் ஒன்றே சாப்பிடும். ஏன்னா பனிக்காலம் இருந்தது ரொம்ப, இப்போதான் பனிக்காலம் குறைஞ்சிருக்குது. இந்த பனிக்காலம் ஆரம்பித்த நாளில் ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உணவுன்றது ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப ஆரோக்கியம் நம்மளுக்கு பார்த்து உண்மை தானே. ஏன்னா நம்ம எல்லாமே கிட்ட அந்த மேத்தில் உப்பு காரம் புளிப்பு எவ்வளோ அதை போட்டு சாப்பிடுவோம். ஆனால் மற்ற ஜீவராசி அப்படி கிடையாது. ஆனால் நம்ம நினைச்சா அவங்களையும் ஒரு தாவர பச்சனையா மாற்றலாம், அவங்களையும் இந்த கருணையவனா மாற்றலாம், அவங்களும் மகானாவோ ஞானியாவோ மாற்றக்கூடிய தகுதியும் தன்மை நம்ம இந்த உடலுக்கு நம்ம மனித தேகத்துக்கு இருக்குது. நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவு அவங்க கொடுத்தா என்ன பாருங்களேன். சட்ட வயசு அவங்க கோர பல்லு கூட அதை நார்மலாகி அதை அரைக்கக்கூடிய பல்லாம் மாறும். இப்போ நம்மளுக்கும் நார்மல் விலங்குக்கும் மாமிசம் சாப்பிட்ற விலங்கும் வித்தியாசம் பெருசாக கிடையாது. அதுக்கு கோரை பல்கள் இருக்கும். ஒரு ஆட்டுக்கும் மாடுக்கும் கோரை பல் இருக்காது. நாய்க்கு இருக்கும், நரிக்கு இருக்கும், பூனை. அது ஏன் அதுக்கு இருக்குதுன்னா அதோட வாழ்க்கைக்கான பகுதி, அந்த பகுதி அதோட உடலை சாப்பிட்டு தான் அது உயிர் வளர்க்கணும்னு ஆசை. ஆனா அதுவே நம்ம இந்த மாதிரி உணவுகளை மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவனோட கோரை பல்கள் கூட அது குழந்தையா பிறக்கும் போது அந்த தாய்க்கு அந்த தன்மை இல்லைன்னா அது பிறக்கும் போது அதுக்கு கோரை பல் இல்லாமல் பிறக்கும். அதுவும் நார்மலா ஒரு தாவர பச்சனையாக பிறக்கும். இதுல சந்தேகம்லாம் வேண்டாம். பழக்கம் தான் இங்க எல்லாத்தையும் மாத்துது. நம்ம கருணைன்ற செயலை நம்ம ஆழ்ந்து செய்யும் போது இந்த பழக்கத்தை நம்மளால கொடுக்க நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா இப்ப நான் சாப்பாடு போடுறேன், பிஸ்கெட் போட்டேன். நான் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 30,000 பிஸ்கெட் போட்டு பிஸ்கெட் ஆச்சு. இப்போ முற்றிலும் உணவா மாத்திடுறேன், சாப்பாடா செஞ்சு. அது தக்காளி சாதத்தை விரும்பி சாப்பிடுது நாய். எல்லா வித புறா வந்து சட்டை போடுறது காக்கா கிட்ட சாப்பாடு சாப்பிடுற கோசம். அது தானியம் சாப்பிடுற ஒரு பரவராது. ஆனா அது இப்ப நம்மளும் அப்படிதான். நம்ம வந்து தாவரம் சாப்பிடுற ஆள் தான். ஆனா நம்ம வந்து மாமிசம் சாப்பிடுறோம். காரணம் அன்னைக்கு சூழ்நிலை எதுவும் இல்லை. அந்த காலத்தினால காட்டுல வாழ்ந்தோம் போறது. ஏன்னா ஒரு பொருள் ஓடுது துடிக்குதுன்னா நீ சாப்பிடுறது கோசம் அடிக்கல, பயத்துல அடிச்சாங்க. அதை பயத்துல அடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உணவு கிடைக்காதனால இதையே சாப்பிட்டாங்க. எண்ணெய் துணி சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்தில் அதுவா உணவு மாறி அதுக்கப்புறம் நம்ம காய்கறியை சாப்பிடுற ஒரு காலத்துல வந்துடும். யாரும் ஒரு காரணம் கிடையாது. யார் ஒருத்தருமே அதை அடிச்சு சாப்பிடணும் அடிக்கல, பயத்தின் காரணம் தான். இதுக்குள்ள ஒரு உயிர் பிச்சை பயப்படுறது நம்மகிட்ட முதல்ல ஒரு பொண்ணா ஏதோ ஓடுது பயம். ஆனா நம்மளோட பயம் ஏன் வரல, பயம் ஏன் வரக்கூடாதுன்னா நம்மகிட்ட அன்பு இல்லாதனால அன்னைக்கு பயந்து. ஏன்னா அது முதல் தோட்டம் தெரியல. இப்ப அப்படி கிடையாது. எந்த உயிர் ஓடலாம் ஏன் ஓடுது, பயத்துல ஓடுதுமா தெரியல நம்மளுக்கு. அதை பார்த்து நீ பயப்பட மாட்டாது. ஏன் ஓடுது, அது பயத்துல ஓடுது. காரணம் எல்லாரும் அதை பிடிச்சி சாப்பிட்றது. ஒரு ஜீவராசி சாப்பிட்டு மேலே என்ன பார்த்தாங்க. எலிக்கு உணவு வைக்கிறேன் நான், நாய்க்கு உணவு வைக்கிறேன் இல்லையா, அங்கே எலி வந்து சாப்பிடுவோம். அது உணவு வச்சா சாப்பிடுறது. சின்ன சின்ன குழந்தை வந்து உள்ள அது வந்து அவ்வளோ ஒரு பயத்தில் அவ்வளோ அழகாக அந்த எலி குட்டி வெளியே வரும்போது அவ்வளோ பயத்தை சாப்பிடுறது உள்ள போகுது. இப்போ அதை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு வெளியா இருக்கு. இப்போ நம்ம குழந்தை வராது உணவு வச்சிருக்கேன் நான். என்ன பயம் பாருங்க. ஒன்று காக்கா தூக்கி போடுமா, இல்லை நாய் கச்சிருமா, இல்லை பூனை எடுத்துருமா, இல்லை நம்மளே யாருனா முக்கியமாக நம்மளை மட்டும் பயம் இருக்குது. நம்ம யாருன்னா அதை எதனா பண்ணிடுவோம் அப்படின்ற பயத்தினால. ஆனால் அது வாழ்ந்தாகணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் அது குடும்பம் குழந்தை விட்டு வாழ்ந்து நான் சாப்பாடு வச்சுட்டு அது வேடிக்கை பார்ப்பேன் ரொம்ப நேரம். அவ்வளோ அழகா இருக்கும். அது அவ்வளோ பயத்தோடு வந்து சாப்பிட இருக்கும். யாரும் அதை தடை பண்ணல. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே சூழல் நிறைவேறுகிறது. எல்லாருக்குள்ளேயும் பயமாகவும் மாமிசம் சாப்பிட்றதால ஒரு ஜீவராசியும் தாவரம் சாப்பிட்ற ஒரு ஜீவராசியும் ஒரு வேரிசில நம்மளுக்கும். இந்த வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வந்தா இந்த பயம் போயிடும். இந்த பயம் போனா இந்த வாழ்க்கை எதுக்குன்ற கேள்வி வரும். இந்த வாழ்க்கை எதுக்குன்ற கேள்வி வந்து அந்த வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றமாகவும் ரொம்ப செம்மையாகவும் பெரிய அன்போடையும் ரொம்ப அறிவோடையும் சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்ன, அதை நோக்கி நம்ம வாழ்க்கையில அதுக்கான பாதையும் அதுக்கான வழியும் அன்புன்ற ஒரு செயல் தான். தினந்தோறும் நான் உணவு வைக்கிறேன். அந்த உணவு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பறவையில் மைனா வருது, காக்கா வருது, புறா வருது, தவிட்டு புறா வருது, அணில் வருது, எலி வருது. ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து சாப்பிடும். இப்போ நான் இவ்வளோ ஜீவராசி நாங்கள் பார்க்குறேன். இப்போ சாப்பிட ஒரு சந்தோஷம் என்ன இது ஒரு சுவையாக இருக்குது. இப்போ நான் ஓனா வந்து சொல்லுவேன், நான் புழு பூச்சி சாப்பிடுது. சரி இதுன்னா அது புழு மாதிரியே இருக்குது. ஆனால் சாப்பிட்டா ஒன்றும் பெருசாக தெரியல, எதுவுமே ஆகல. ஏதோ ஒரு புது தினசாக இருக்குது, நல்லா இருக்குது தோணும். இயல்பு தானே. இப்போ நம்மளே அப்படிதான். என்னதான் பார்த்தா திடீர்னு பீஸான்றான், பர்கர்ன்றான், என்னதான் சொல்றான். நான் சாப்பிட்டா நல்லா இருக்குதுமா, அது நல்லா இருக்குது நல்லா நமக்கு தெரியாது. பார்க்கும் போது அழகா இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு வேற ஒரு பெரிய ரேட்டிங் கொடுத்துட்டான். நம்மளும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் பொழுது கட்சியில் அந்த ரேட்டிங் கொடுத்ததே சொல்றான் சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்றான். உண்மைதானே. அந்த அளவுக்கு ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா இப்ப நம்ம வைக்கிற உணவு அந்த ஜீவராசிக்கு நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம தான் செய்யறோம். நானே அதை சாப்பிடுறேன். அதை சாப்பிடும் போது ரொம்ப சுவையாகும். ஏன்னா எல்லாத்துலயும் முக்கியமா சீரகமோ சோம்போ நான் கொஞ்சம் அதிகம் போடுறேன். ஏன்னா செரிமான ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த சாப்பிடும் போது ரொம்ப ஒரு உடலுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, இவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்துடாதா சாப்பிட்ற ஜீவராசிகள்லாம். அதனாலேயே தினந்தோறும் அவங்க அந்த உணவு கொடுக்கறதுக்கான செயலை இப்ப நான் வளர்த்து வந்து இப்ப கண்டினியூ கிட்ட 2 மாசம் ஆகுது. கண்டினியூ உணவு கொடுத்துரு. இதுல பார்த்து கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா சாதம். அவங்களாம் சாதம் பொம்மை திட்டுறீங்களா இல்லை வார்த்தைகளே தெரியாதுங்க. ஆனா
வேலைக்கு வர போகணும் நான். அந்த மாதிரி போனாலும் நம்ம அவங்க சமைச்சிக்கணும். இதெல்லாம் சமைச்சு வைக்கும் போது நானே பார்ப்பேன், நீங்கள் சாப்பிடும்போது திட்டுவீங்களா திட்ட தெரியாது, ஆனால் உடம்புக்கு நல்லது, நான் செஞ்சு போட்டுருவேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, நீங்களும் அதை சாப்பிட்டா. இந்த செயலோட இந்த ஒரு நிகழ்வு நம்மளோட நடக்கும். இது என்னன்னா, அன்பா இருக்கும் போது நம்ம சிந்தனை வந்து புதுசு புதுசா சிந்திக்கும், நல்லா யோசிக்கும். ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு உணவு எப்படி கொடுப்பா, பருப்பு சாதத்தை நல்லா குழச்சி அதெல்லாம் போட்டு நெய்யை ஊற்றி விட்டா குழந்தைக்கு நல்லா இருக்கும்பா, அப்பதான் அந்த குழந்தை நல்லா புசிச்சு ஆரோக்கியமா வளரும். இப்படி ஒரு தாய் நினைப்பால, இதே போல தினதோட நினைப்பேன். இதை நான் ஏன் சொல்றேன், நீங்க செய்யறவங்க இருந்தா இதோட நினைக்கின்றேன். இப்ப நினைக்கும் போது தானே அந்த செயலோட திருப்தி சூப்பரா இருக்கும். அந்த செயல் செய்யும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். உண்மைதானே? ஒரு நாள் இந்த செயலை செய்யும் போது ஒரு பெரிய ஆனந்தம் வரும். இப்போ நம்ம இந்த நாய் கூட வைக்கிறோமா, இப்போ இந்த முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் காலைல 3 மணிக்கு போகணும். 3 மணிக்கு போனா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 25 கிலோ தக்காளி சாதம் செய்யணும். கிட்டத்தட்ட 300 நாய்க்கு 400 நாய்க்கு நான் சாப்பாடு போடணும். இன்னைக்கு காலையில போட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போனா இந்த வேலையை செஞ்சு ஆகணும். அதுக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லிட்டு வந்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூலிகை கஞ்சி, கிட்டத்தட்ட 1500 பேர் குடிக்கிறதுக்கான மூலிகை கஞ்சி செய்யணும். இப்போ இங்க எல்லாரும் சொல்லிட்டேன், யாரும் இப்போ எல்லாம் இங்கே தூங்கிக்கலாம். காலைல இறங்கணும்னா தூக்கத்துக்கு யாரும் போக கூடாது, எல்லாரும் ட்ரெஸ்ஸை தான் இருக்கணும், இருந்து இதை செய்யணும். ஆனால் எல்லாரும் நம்ம சொன்னாலும் சொன்ன அதை செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த டிராவல் வந்து செஞ்சு வராங்க. எல்லாமே தெரியும். சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம், சொல்லிட்டு செஞ்சாலும் ஒரு கட்டாயம் வரும். அதுக்கோசம் சொல்லி இப்போ எல்லாரும் இருக்க வச்சு நாளைக்கு காலைல கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் இந்த வேலை போகும். 11 12 மணி வரைக்கும் சாப்பாடும் கொடுப்போம் மனிதனுக்கு செஞ்சு. அது இன்னொரு நபர் கொடுக்குறாங்க, அதான் ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 விஷயத்த மட்டும் பண்ணாலும் ஐடியா. நாளைக்கு காலையில 3 மணிக்கு நீங்க வந்து என்ன தெரியும் எனக்கு என்ன பண்றது. இந்த பேச்சு மட்டும் கிடையாது, இந்த பேச்சுக்கு காரணமே அந்த செயல் தான். அங்க நம்ம செய்யற அந்த வேலையோட வெளிப்பாடு தான். நம்ம அந்த அங்க காட்டுற ஒரு பெரிய அன்பு தான் இந்த பேச்சுக்கு காரணம். அப்போ இந்த பேச்சையை வந்து வெறும் பேச்சா பேசாம, எந்த ஒரு படிப்புல இருந்து எடுத்து பேசாம, அனுபவத்தின் மூலியமா மட்டுமே பேசும்போது இந்த பேச்சுக்கு ஒரு பெரிய உயிர் இருக்கு. இது முதல்ல பேசப்படுற பேச்சு. அப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டீங்கன்னா, இது உங்க உடல்லையும் உங்க அறிவுல பெரிய மாற்றம். இப்ப இந்த மாதிரி மாற்றம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தேவை. இப்ப நீங்க கேக்குறீங்க இந்த பஸ் கேட்கறதுனா பஸ் கேட்குது, இந்த பஸ்ல இருக்கிற ஆட்டோல கேட்கறதுனா ஆட்டோல கேட்குது. இதை மீறி இருக்கிற நிறைய தன்மைகள் இது நம்ம பேசுற பேச்சு. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு பெரிய அனுபவத்துக்கான இடம், ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கான இடம், பெரிய வலிக்கான இடம். அந்த வலியை தீர்வுக்கான இடமும் இந்த இடம் தான். அந்த தீர்வுன்றது நம்ம அன்பாவும் கருணையாவும் இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எல்லாரும் பெறலாம், அடையலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய பாதங்கள் வளர் பெருமாள் அன்பு தான் இதுக்கு பெரிய காரணம். தயவு தான் நம்ம பெரிய மாற்றத்தை கொண்டு போகும். பிறர் வழியை நம்ம வழியை எண்ணுவது மட்டும் தான் நம்மளுக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறோம். அந்த மாற்றத்தை எனக்கு கிடைச்சிருக்குது. நான் அதனால இந்த சதையா இருக்கிற இந்த தேகத்தையே நான் லைட் பார்ட்டிகள் மாற்ற மாட்டேன். லைட் பார்ட்டிகள்னு ஒண்ணுங்க, ஆரம்பத்தில் தோற்ற என்னவாவோ அந்த தோற்றமா இதை நான் மாறிக்குது. ஏன் மாறிக்குது? அதுக்கு அதை மாத்திக்கிற தகுதி இருக்குது. அதுக்கு அதை மாத்திக்கலான்ற எண்ணம் வர அளவுக்கு நம்ம அன்பு வரும். அப்படி இருக்கும்போது இந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியும். நம்ம உடம்புல ஒரு சின்ன ஜுரம் வந்தாலும் தாங்க முடியும், உண்மைதானே? ஆனா அந்த ஜுரம் எதுக்கு வருதுன்னா நம்மளை சரி பண்றதுக்கோசம் அந்த நிகழ்வு நடக்குது. ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். முதல்ல வீட்டில் இருக்கணும். ஜுரம் வந்தா வேலைக்கு போகக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஜுரம் வந்தா கூட மாத்திரை போட்டு வேலைக்கு போயிடலாம். அந்த ஜுரம் வர்றது எதுக்கோசம்னா, நீ ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணு, இந்த உடம்புக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நான் சரி பண்ணுறதுக்கோசம் ஹீட்டாகவும் உனக்கு உடம்பு ஒரு டயர்ட்னஸ் ஆகும் தான் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக ரிலாக்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ, சரியான உணவு அப்போ மட்டும் கஞ்சி சாதம் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக் உடம்பு ஹீட்டு குறைஞ்சி இன்னும் உடலை மாத்திரை ஒரு 2 நாள் ஒரு நாள் சரியாயிடும். ஆனால் நம்ம உடனே மாத்திரை வாங்கி நம்ம சாப்பிட்டு உடனே சரியாகும். அது கொஞ்சம் ஸ்டாக் இருந்து அது மட்டத்துக்கு கொஞ்சம் அதிகமாகும். இந்த நிகழ்வு தான் நடக்குது. இந்த அளவு நம்ம பொறுமையாக சிந்திக்க முடியும், யோசிக்க முடியாது. இதுவே நம்ம அன்புக்குள்ள நம்ம ஆழ்ந்து போனா நம்மளுக்கு சிந்தனை வந்து ரொம்ப நிதானமா இருக்கும். எதுக்குமே அவசரமா முடிவெடுக்க தேவை, எல்லாமே லேசா இருக்கும். அதனால தான் நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நான் ஆழ்ந்து இப்போ, ஏன்னா இந்த நார்மல் வாழ்க்கைக்கு அன்பு தான் பெரிய ஒரு பயணமாக இருக்கு. உண்மைதானே? எல்லாருக்கும் அன்பு தானே இருக்குது, தெரியுமா? எல்லாருக்கும் அன்பு இருக்குது, அது ரொம்ப அதிகமா இருக்குது. அது யார் மேல இருக்குதுன்னா, ஒண்ணு உங்க மேல இருக்குதுன்னா இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல இருக்கு. சுத்தி இருக்குன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க பேரனோ பேத்தியோ உங்க கூட இருக்கிறவங்களோ அவங்க மேல இருக்கு. அதை நம்ம எல்லாரும் மேலே வச்சுட்டோம்னா இது எல்லாத்துக்குமே முடிவு இருக்கு. இதுதான் அவர் சொல்றாரு, உங்க மேலேயோ நம்ம சுத்தி வச்சுக்கிற மேலே வச்சுக்கிற அன்பை எல்லாரும் மேலே வச்சிருங்கப்பா, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அந்த நாய்க்கு நான் உணவு போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தோம் பாத்தீங்களா ஒரு அம்மாக்கு, பாத்தீங்களா வீடியோ போடாங்க. இப்போ அந்த பாட்டி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு ஆகுது, அவங்க கணவருக்கு 80 வயசுக்கு ஆகுது. இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு கொட்டா, அந்த கொட்டா வந்து போச்சு, திருப்பி எடுத்து பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வீடு வந்து சிட்டுக்குருவி வீடு பண்ணேன். அது பண்ணும்போது அதுக்கப்புறம் நாய்க்கு வீடு பண்ண நல்லா இருக்கும், அதுக்கு வீடு பண்ணேன்.
நாய்க்கு வீடு பண்ண மாதிரி தோணுச்சு, ஏன் இதை மனிதனுக்கு கொடுத்தா என்ன? ஏன்னா நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிராமத்துக்கு போய் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் இருளர் மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பழமொழிகள், அவங்க வந்து ரொம்ப லாஸ்ட் எண்டில் இருக்கும். ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தோட எண்டில் தான் அவங்களோட வாழ்க்கையுமே இருக்கும். இறுதி அவங்களை எப்படி ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். இதை கேட்டால் இல்லைன்னா எல்லாம் ஃபேக்ட்ரி தான், எல்லாரும் ஓரம் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடோ பெரிய வாழ்வாதாரம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தை 2 மாதத்துக்கு வேண்டி நம்ம போய் பார்த்து அந்த கிராமத்துக்கு தேவை நலத்திட்ட உதவி போகணும். இப்போ அந்த நலத்திட்ட உதவியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மல்லிகை பொருள், அங்கே அந்த தார்பாயிலம் கூரைகளை பிஞ்சிருந்தா அவங்களுக்கான அந்த எல்லாம் எல்லாமே செய்யும். இப்போ அதில் பார்த்தா வீடு எல்லாம் இருக்கும். ஏன்னா புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மண்ணுகள் எல்லாம் செப்பல்லாம் எடுத்து பொழைச்சி சேவல் கட்டுறோம். இது என்னைக்கு இவங்க கட்டி என்னைக்கு முடிச்சு அவங்க வாழ்வாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி சூழல் எங்க இருக்கிற குப்பை கிப்பை எல்லாத்தையும் போட்டு போட்டு கட்டி எங்க இந்த கீஞ்சி போன கோணிகள் மேலே போட்டு அது வீடு மாதிரி வச்சிருக்கோம். அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை வரும். நான் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த வீடை ரெடி பண்ண முதல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடு கொடுத்தா முதல் கட்டமா அவங்களோட நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்தா அவங்களால அடுத்த விஷயத்த செய்ய முடியுன்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கை தைரியம். நான் அதுக்கோசமே இந்த வீடை நான் ரெடி பண்ணி இப்போ முதல் முறையா அந்த பாட்டியம்மா கொடுத்தேன். ஆனா என்னோட என்ன அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இங்க நடந்தது இந்த இடத்துல. ஆனா இந்த நிகழ்வு நவத்தி கட்டணம் எங்க நினைச்சா கொடுக்கணும். காரணம் இதுதான். இப்போ இந்த மாதிரியான செயல் நம்ம 2-3 மாசம் முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கும். முதல் முறையா ஸ்டார்ட் பண்ணி 2வது ஒரு வீடு தரணும் சொல்லி வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா 2 மாசம் முன்னாடி இந்த மல்லிகை பொருள் கொடுக்க போவோம் ஒரு கிராமத்துக்கு. நாங்கள் அந்த மல்லிகை பொருள்லாம் அந்த 50 குடும்பம் 50 குடும்பத்துக்கு மல்லிகை பொருள் கொடுப்போம். அங்கே படிக்கிற எத்தனை பசங்க படித்தோ அத்தனை பசங்க ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். பேகு, செருப்பு, நோட்டு, புத்தகம், பென்சில், பேனா, என்னென்ன வேணுமோ எல்லாமே, கொசு வலை எல்லாமே. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு. இந்த 1 லட்ச ரூபான்றது எல்லாரோட காசை கலெக்ட் பண்ணி அந்த காசை அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுத்து இந்த அன்பை கொடுத்து இங்க விஷயம் என்னன்னா இந்த அன்பை நாம பேசணும். பொருளை கொடுத்தாதான் நம்ம அதை பேசுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அவங்களுக்கு வர கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் நம்ம ஒரு நீக்கத்துக்கான ஒரு வேலையை செஞ்சு நம்ம பேசும்போது இந்த வார்த்தைகள் சுத்தமா போய் அதுக்கோசம் தான் இந்த செயலை முக்கியமா செய்யணும். இப்போ நம்ம அன்பு பார்த்து சார்ந்தாங்க பேசணும். உயிர்னா என்ன, நீங்க ஏன் இந்த வாழ்க்கை கூட கடினப்பட்டு வாழ்க்கை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒருமைன்ற ஒரு குணம் இல்லை. அந்த ஒருமைன்ற குணத்தை நம்ம வாழ்த்துக்கணும். ஒரு பெரிய மாற்றம். இந்த ஸ்பீச்சை கொடுப்போம், இந்த பொருளை கொடுப்போம். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த நிகழ்வு. ஏன்னா நம்ம செயல்பாடுன்றது என்னன்னா எல்லாரோட செயல்பாடு இப்படிதான் இருக்கணும். இதை ஒரு ட்ரஸ்டா நிறுவி நாங்கள் பண்ணிருக்கோம். இந்த ட்ரஸ்டா நம்ம அறிவிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அது ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. ஆனால் 10 வருஷமா செயல் செஞ்சு வந்தது. 10 வருஷத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரஸ்ட் தான். ஏன்னா இது அரசாங்கம் கேட்கறாங்க, எல்லாரும் சொல்றாங்க கோசம் ஆரம்பிச்சு. இல்லை இந்த ட்ரஸ்ட்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கான பேர் என்னன்னா நான் முதல் சொல்ல பாருங்க, அதுதான் அந்த ட்ரஸ்ட்டுக்கான பேர். ட்ரஸ்ட்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். என்னைக்கு ட்ரஸ்ட்ல வந்து ஆளை பண்ணணும் பதிவு பண்ண சொன்னாங்களோ அன்னைக்கே அன்பு போயிடுச்சு. அன்பு போயிடுச்சுன்னா அந்த ட்ரஸ்ட்ன்ற தன்மையை போயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரஸ்ட்ன்ற பேருக்கான அர்த்தமே போனதே இவங்க சொன்ன செயலுக்கு அப்புறம் தான். இப்போ அரசாங்கம் சொல்லுது நம்பிக்கை இருக்குதா, நீங்க இது பண்றீங்களா, இதை செய்றீங்களா, இந்த கேள்வியெல்லாம் கேட்காம காசு கொடுக்கணும். நம்பிக்கை பேர்ல கொடுக்கணும். அவங்க என்ன சொன்னா அதை பாரு, முடியல நீ எங்க ஸ்பாட்டுக்கு வந்து பாரு, இல்ல நம்ப கொடு. ஏன்னா நம்பிக்கை வரணும், நீ கொடுக்கணும். அது மட்டும் தான் முழுமையான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுது. நீங்க கரெக்டா பண்ணீங்களா, நீங்க கரெக்டா சரிங்களா, நீங்க அரசாங்கத்துக்கு கணக்காட்டு யாரோ ஒருத்தர் நான் கணக்காட்டுறது நீ சரி நம்பணும்னா அந்த ட்ரஸ்ட்ன்ற அந்த பேருக்கான அர்த்தம் கூட இங்க யாருக்குமே சரியா போகும். ட்ரஸ்ட்னா அன்புன்னு அர்த்தம், அன்புனா நம்பிக்கைன்னு அர்த்தம். அது இல்லாம போய் வச்சுக்கிறது பேர் ட்ரஸ்ட். இது எனக்கே பிடிக்கல, வேற வழி இல்லை. அதனால அதுக்கு ட்ரஸ்ட் ஒரு பேர் வச்சு அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், நான் தான் தலைவரா, இப்படிதான் போயிருக்கு. இதுல என்னன்னா நம்மளுக்கு தேவை அன்பு தான். அந்த அன்பை எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து செய்யணுன்ற ஒரு நிகழ்வுல தான் இந்த நம்ம மாற்றமே இருக்குது. இப்போ நம்ம அன்பா செஞ்சனால தான் நம்ம இந்த வழியில் வந்துடும். இப்போ நீங்க எல்லாரும் பாருங்களேன், வள்ளலார் ஏன் பார்க்கணும்னா ஒரே விஷயம் தான், வள்ளலார் கோயிலுக்கு போல உணவு போடுறாங்க. அந்த நம்ம ஏன் இப்போ என்ன நடப்பாங்க, நம்ம போய் அதை பார்த்தா எப்படி உண்மைதானே? எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது, ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுது? ஒரு மனிதனால இது எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒரு மனிதனால இது பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ இவ்வளவு மனிதர்கள் என்ன பண்ணலாம் பாரு. அதே அன்பு நம்ம கிட்ட வந்தா எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும். உண்மைதானே? இந்த மாற்றத்தை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் ஒரு லேசா நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம ஏன் போறோம்? நம்ம அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாரும். ஏன்னா இந்த ஒரு நாளை நம்ம சரியா பயன்படுத்திங்க. போற இடத்துலலாம் ரொம்ப புதிதாக வந்தவங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா பாருங்க. ஏன்னா புதுசாக வந்துக்கிறீங்க, நீங்க அப்படிதான் பார்க்கணும். அப்போதான் அங்கே இருக்கிற ஒரு சில அனுபவத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்ம லேசா பார்த்தோம்னா அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்க முடியும். யாரெல்லாம் சரி, ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் நம்ம அணுகுறோம்னா அவர் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க சூப்பராக பேசுறீங்க, சரியா நன்றி சொன்னா அவர் மீண்டும் அவருக்கு ஒரு விஷயத்தை அவுட் பண்ண நம்ம கொடுப்பாரு. அப்போ நம்ம ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும், நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம அவர் பேச கொஞ்சம் நிதானமாலே எடுப்பாங்க அப்படின்னு அவர் அப்படி பேச முடியும். நம்ம எடுத்து நம்மளுக்கு தெரியாத போயிடும், வேற ஒன்றும் நடக்காது. நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்காம போயிடும். அதனால இன்னைக்கு புதிதாக வரவங்க எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்து ஒரு இடத்துக்கு போனா எப்படி இருக்கு, என்ன இருக்கு,
அந்த இடம் வந்து நம்ம சிரசு உச்சிக்குள்ள இருக்குது. அதுக்கான வாயில் தான் நம்ம புருவ மத்தியம் அப்படின்றது. அதை தான் நம்ம இங்க சத்தியஞான சபையில வாசல் வச்சுக்கோ. அந்த வாசல் நேரம் உங்க ஜோதி நீங்க வாயில் வழியாக போய் பார்க்கும்போது உங்க வாயில் இருக்கும், அதுக்கப்புறம் ஜோதி. இப்ப அந்த நிகழ்வு நம்ம உடம்புக்குள்ள இருக்குது, அது நம்ம தலைக்குள்ள இருக்குது. அது வெளி தோற்றமா தெரியுதுன்னா புருவ மத்தி. அந்த புருவ மத்தியில உங்களுக்கு நினைவுல இருக்கணும் தான் நீங்க ஒரு பொட்டு வைக்கிறீங்க. இந்த பொட்டு வந்து நீங்க அதிகமா அந்த பொட்டுக்கு எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா திருமணம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். திருமணத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. பொட்டு வைக்கலாம், இல்ல அழகழகா வைக்கலாம், எல்லா கலர்லயும் வைக்கலாம். ஆனா அதே நீங்க திருமணம் பண்ணதுக்கப்புறம் வைக்க மாட்டீங்க. எல்லாரும் ஒரே கலர்ல வைப்பீங்க, கரெக்டா வைப்பீங்க, வச்சுக்கிறதா இல்லையான்னு பார்ப்பீங்க, ரொம்ப செக் பண்ணுங்க. என்ன காரணம்னா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒரே தேகமா மாறும். அந்த அனுபவத்தை இவரும் அவர் 2 பேரும் பெறும். இந்த அனுபவத்துல ஒரு மாற்றம் நடக்குது. நீங்க ஒரு புதுசா உயிரை உற்பத்தி பண்றீங்க. உண்மையா இல்லையா? புதியதா ஒரு உயிரை உற்பத்தி. நீங்க எல்லாரும் கேட்டா உயிரை உற்பத்தி பண்ண முடியாது எல்லாரும் பேசுறீங்க. உண்மைதானே? இறைவன் தான் பண்ணுவார். ஆனா பண்றது யாரு? ஒரு மனிதனா இருக்கிற ஆண் பெண்ணு சேர்ந்து உயிரை உற்பத்தி பண்றோம். அந்த உற்பத்தி நடக்கிற ஒரு சமயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் கடவுள் தன்மை. அதுதான் இறைத்தன்மை. அது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒண்ணு சேர்ந்துன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கோசமும் அது எனக்குள்ள புரியல் வந்துச்சு, நான் அந்த தன்மைக்குள்ள ஆழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கோசம் தான் அந்த புருவ மத்தியில் நீங்க பொட்டை அடிக்கடிக்கு வைக்கிறது. அந்த பொட்டு வைக்கிற இடத்துமே உங்க நினைவு அதிகமாகும். ஆனா நம்ம எல்லாரும் செய்யறோம். இது அன்னைக்கு இருந்தா நம்ம பழைய அதில் வந்து சொல்லிட்டு போனாங்க இதுக்கோசம் தான் பண்ணேன்னு. ஆனா அது யாரும் பெருசா மீண்டும் சொல்லலை. அதனால அது வந்து ஒரு ஸ்டைலாகவும் பொட்டு வைக்கணும், இது ஒரு வழக்கமாகவும் ஒரு சாங்கியமாக ஆயிடுச்சு. இந்த சாங்கியன்றதே கிடையாது. இதுல இது எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வு. அதுக்கோசம் தான் நீங்க அந்த அடிக்கடி புருவ மத்தியில் நீங்க கை வைங்க. ஏன்னா நீங்க நெத்தில நீங்க கை வைக்கும் போது சொல்லா தெரியுமா, ஒரு பெண்ணோட தாலியோட வலிமைன்றது பெண்ணோட தன்மையில தான் இருக்குது. அது முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க அந்த புருவ மத்தியில அந்த நெத்தில கை வைக்கும் போது நீங்க நெத்தில பொட்டுல கை வச்சா கடை ராபம் வருமா வராதா? எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நீ நெத்தில கை வச்சா கடை ராபம் எப்படி வருது? ஏன்னா அந்த இறைவன்ற தன்மைன்றது புருவ மத்திக்குள்ள இருக்குது. அது ஒரு ஆண் தன்மை கொண்டதா அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே தன்மை கொண்டது. ஆனா நீங்க ஆண்ன்ற ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நீங்க நெத்தில பொட்டு வச்சா அவருக்கு எப்படி சம்பந்தப்பட்டது? இதுதான் அந்த காலகட்டத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட தன்மை நீயும் ஒன்னா இருக்கணும், அவங்களும் ஒன்னா இருக்கும். அந்த தன்மைக்குள்ள ஆழ்ந்து புரியணும். இதுக்கு பொண்ணுக்குதான் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஆழ்ந்து கடைப்பிடிக்கணும். அவங்க எனி டைம் அந்த குடும்பத்தில் நெத்தில பொட்டு இருக்குதா, அப்பதான் கனவு ஆரோக்கியமா இருக்கும், அங்க எந்த ஒரு பிரச்சனை நம்மளாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நிகழ்வுக்குள்ள காரணம். அப்ப ஏன் அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா அதுதான் நம்ம ஞானத்துக்கான வாயில், அறிவுக்கான வாசலை தான். அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு கவனத்துல இருக்கோமோ அந்த கவனத்தை வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீ யாருன்ற ஒரு பெரிய விஷயத்தை சிந்திக்க வைக்கும். அதான் வளர்ப்பு நம்ம எந்த வித தந்தத்திலாவது புருவ கூட்ட திறந்துங்க அப்படி போட்டு எவ்வித தந்தத்திலாவது. தந்திரன்றது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம அன்பா இருக்கணும். எனி டைம் அந்த இடத்துல கவனத்தோட இருக்கணும். நினைக்கிறப்பெல்லாம் கை வைக்கணும். நம்மளோட புருவ மத்தியில ஒரு ஜோதி எரியும் தான் நம்ம எப்பவுமே பாவனை பண்ணுங்க. ஒரு ஜோதி ஒரு சுடர் எரியும். நம்ம உடம்புல வந்து சுடர் எரியுமானா எரியாது நம்ம சொல்றோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள ஆற்றல் இல்லாம நீ நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு கண்ணுல இருந்து ஒளியை பார்க்க முடியாது. அப்ப அந்த ஒளி கண்ணுக்கு ஒரு ஒளி வைக்கணும். அந்த ஒளி எங்க வரணும்? உங்க புருவ மத்தியில அந்த ஒளி கண்ணுக்கு வரணும். அப்போ உங்க புருவ மத்தியம் தான் ஞானத்துக்கான வாய். அப்ப நீங்க எனி டைமும் இப்ப நீங்க நார்மலா வைக்கிறத அடிக்கடிக்கு உங்களுக்கு எப்ப போலாம் சொன்னப்போ புருவ மத்தியில கை வைக்கும். அது கை வைக்கும் போது ஞானம் வச்சுங்க. இது ஞானத்துக்கான வழி, இறைவனை நான் பார்க்கக்கூடிய வழி தான் அப்படின்ற இடத்துல கை வச்சுன்னா அந்த இடத்துல ஒரு உறுத்தல் இருக்கும். இது இந்த நார்மலா இருக்கிற எல்லாருக்குமே இங்க அந்த அனுபவம்லாம் வந்துருக்குது. பூசா இருக்கும். இன்னும் எங்க பூசா ஏன்னா நம்ம வந்து வலிச்சாதான் ஏன்னா அடிப்பட்டதான் உறுத்தல் ஏற்படும். இல்ல ஒரு நம்பிக்கைதுன்னா சொல்லியா அது கண்டாவதான். ஆனா இந்த இடத்துல கை வச்சு அன்போட இருக்கும் போதும் கருணையோட இருக்கும் போதும் இதுதான் ஞானத்துக்கான வாயிலுன்ற எண்ணத்தோடையும் எனக்கும் அந்த அறிவு வரணும், எனக்குள்ளேயே அன்பு பெறோட எண்ணத்தோட கை வைக்கும் போது அங்க ஒரு மாற்றம். அதை நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணலாம், எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். இந்த ஃபீலிங் எதுக்கு பண்ணனா நம்ம அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணுன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணும்னா இதெல்லாம் புரிதமா நடக்கட்டும். இதுக்குள்ள நான் சரியாத அன்புன்னு சில ஆழ்ந்து போய் நிறைய விஷயத்தை அவுட்புட்டாக பார்த்துருக்கேன். அங்கே நிறைய
நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். செயலை ஆழ்ந்து செய்யும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த நார்மல் லைஃப் விட்டு வெளியே போகலாம். இப்போ சும்மா பேச்சு வரலாம். இப்போ நம்ம ஒரு பூமி மேலே நிற்கிறோமா, பூமி எவ்வளவு வேகமா சுத்துங்க எல்லாரும் தெரியுமா? சும்மா சொல்லு, எவ்வளவு வேகமா சுத்துது. செல்ல கூட சொல்லிடுவான் எவ்வளவு வேகமா சுத்துது அப்படின்னு. எல்லாமே ஒரு மனிதன் கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. நம்மளால நம்ப முடியுமா? சும்மா கேளு, ஏடா சுத்துற பொருள் மேல உட்கார முடியுமா? இருக்குது இல்ல. அப்ப அது அவ்வளவு வேகமா சுத்திச்சுன்னா நம்ம எப்படி அது மேல உட்காந்துக்கணும்? இது ஒரு கேள்வி தானே. இதை பத்தி யோசிக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. உண்மைதானே? நான் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறேன். எப்படி சிந்திக்கலாம், எப்படி யோசிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நான் யோசிச்சு சிந்திச்சு நம்ம வீடியோஸ்லாம் வந்துருக்கோம். அந்த மாதிரி பேசியே போட்டிருப்பேன். எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒன்றும் அறிவியல் படிக்கல, சயின்ஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, படிக்கவே தெரியாது. ஆனா என்னால இதெல்லாம் பேச முடியுது, சிந்திக்க முடியுது, யோசிக்க முடியுது. எப்படி முடியுது? அன்பா இருந்தா அனைத்தையும் பத்தி அறியலாம். அனைத்துன்றது வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்ல பத்தில ஒரு நாய்க்கு உணவு வைக்க போறேன், எலி வருது, இந்தந்த பறவைகளை வருது சொன்னேன். இப்ப இதெல்லாமே ஒரு அண்டம். நான் சொல்றது உண்மை. இது நீங்க நார்மலா பார்க்க புரிஞ்சுக்க. இதெல்லாமே ஒரு அண்டம். அது அதுக்குள்ள ஒரு அறிவு, ஒரு அனுபவம் இருக்கு. அதை நீ உணரணும்னா அவங்க கிட்ட நீ போகணும். அவங்க கிட்ட நீ எப்படி போனா நம்ம எல்லாத்தையுமே ஒரு பாடமாகவும் எடுத்துக்கணும். உண்மைதான். நம்ம எல்லாருமே ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் உனக்கு புரியணும்னா அந்த சப்ஜெக்ட் கிட்ட போகணும். போய் அந்த சப்ஜெக்ட்லயே கனெக்ட் ஆகணும். அது எப்படி கனெக்ட் ஆக முடியும்னா, நீ அன்பன்றது ஒரு எடுத்துட்டு போனா அந்த சப்ஜெக்ட்ல கனெக்ட் ஆயிடலாம். அதோட விஷயத்தை அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். உண்மைதானே? ஒரு பறவை அதோட வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும், ஒரு மீன் அதோட தரத்தை சொல்லிக் கொடுக்கும். உண்மைதானே? ஒரு நாய் அதோட தன்மையை சொல்லிக் கொடுக்கும். அப்ப சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம தன்மை நம்ம எல்லாம் யாருக்கும் வேலைக்கு. ஒரு எறும்புக்கு உணவு வைங்க. நம்ம என்ன ஒரு எறும்புக்கு உணவு வைக்கிறது சின்ன விஷயம், ஒரு மனிதருக்கோ இல்லை ஒரு யானைகளுக்கோ பெரிய விஷயம். ஆனா ஒரு வைக்கிறது ஒரு உயிருக்கு உணவு, அவ்வளவுதான். அந்த உயிருக்கு உணவு வைக்கும் போது அதுக்குள்ள ஒரு எறும்புக்கு ஒரு யானைக்குள்ள என்ன மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி எறும்புக்குள்ள வரும். அது என்னவா சாப்பிட்டே அது வாழ்க்கை வரும், அதே போல இது எறும்பு வரும். நாங்க மொத்தம் எல்லாம் சேவ் தான். ஆனா நீ வைக்கும் போது அன்போடையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடையும் ஒரு உயிருக்கு நான் உணவு வைக்கிற சந்தோஷம் நீ வச்சுட்டேன்னா அதோட அவுட்புட்டை நீங்க எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்து உணரலாம். எது சொன்னா இது ஈஸின்னு சொல்ல போது அந்த ஈஸியான விஷயம் தான். ஆனா அந்த ஈஸியான விஷயம் ஒரு 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 பக்கமான விஷயம் இருக்கு. நீ எந்த அளவுக்கு அதை உண்மை நம்பிக்கையோடு வைக்கிற, எந்த அளவுக்கு அதை அன்போடு வைக்கிறேன், அந்த மாதிரியான விஷயமா நம்ம அதை தினைக்கும் ஒரு கைப்பிடி சக்கரை எடுத்து நம்ம ஒரு எறும்புக்கு வைக்கும் போது நம்ம உடம்புல பெரிய மாற்றம். அதில் வைக்கும் போது புருவத்தை கவனத்தோடையும் அடிக்கடிக்கு அந்த இடத்துல கை வச்சு இந்த மாதிரி எண்ணத்தோட வச்சுங்கன்னா உடனே அந்த புருவத்தை ஒரு துடிக்கும், ஒரு ஆட்டு மாதிரி துடிக்கும். அந்த ஆட்டுப்பிடி மாதிரி துடிக்கும் புருவம் வச்சுல. நான் கூட பேசுறேன், எனக்கு துடிக்குது. அது எனக்கு தெரியும். உணர்வு செஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்களாம் ஆமா எனக்கு துடிக்குது, நிறைய பேர் சொல்லணும். இந்த துடிப்புன்றதுனா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கான ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள வந்துச்சு. அப்ப நீ ஆளுக்குள்ள போனா அந்த பெரிய மாட்டத்தை